ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகம் முன்னமே சொல்லப்பட்டு அந்த புத்தகத்தை அந்த வாரம் முழுக்க படித்து அந்த வாரத்தினுடைய இறுதியில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு வாசிப்பு பற்றிய பகிர்வு. ஸோ இந்த ஒரு விஷயம் 2023 முதல் வாரத்தில் ஆரம்பித்து இன்று 6வது வாரம், 6வது புத்தகம் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு புத்தகமும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சில புத்தகங்களுக்கு இன்ஸ்டன்ட் இம்பேக்ட்னு சொல்லக்கூடிய உடனடியாக நமக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். சில புத்தகங்கள் எப்படி சொல்லலாம்னா, நம்முடைய உணர்வுகளில் அது கலந்து அது காலத்தின் சூழ்நிலை ஏதோ ஒரு சேலஞ்சு வரும் பொழுது அன்னைக்கு அது இந்த உணர்வில் கலந்த விஷயம் அன்னைக்கு விஸ்வரூபமாக எழுந்து அங்கே என்ன தேவையோ அதை செய்யும். சில புத்தகங்கள் உணர்வில் கலந்திருக்கும், கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டோன்ற லெவலுக்கு போயிடும். மறத்து போனதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போயிடும். நாம் ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது நமக்கு அது தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தங்க அதை சுட்டி காட்டும் பொழுது, இதைத்தானே அந்த புத்தகத்தில் அப்போவே படித்தோம் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்படித்தான் புத்தகங்கள் நமக்குள்ளே கலக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 4 புத்தகம் படிச்சுட்டா, 40 புத்தகம் படிச்சுட்டா உடனே நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. புத்தக வாசிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட கடைசி மூச்சு வரை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்கால யாகம், அப்படி தான் சொல்வேன் நான். புத்தக வாசிப்பு என்பது ஒரு நிகழ்கால யாகம், தினசரி செய்ய வேண்டிய நிகழ்கால யாகம். ஸோ இந்த யாகத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது, அதாவது தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வரும் பொழுது நமக்குள்ள ஏகப்பட்ட நல்ல சிந்தனைகள், நல்ல பார்வைகள், ஈவன் தேவையற்ற சிந்தனைகள் கூட எதனால் வருதுன்ற பார்வைகள், இதையெல்லாமே உள்ள செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு அது வாழ்க்கையில் எங்கே தேவையோ அங்கே அது நமக்கு உதவும். கிட்டத்தட்ட நாம் வேறு மாதிரி சொல்லணுன்னா, ஒரு என்னுடைய பார்வை ஒரு கன்சிஸ்டன்ட்லி ரிட்டன் மேனுவல், தினசரி நாம் எழுதிக்கிட்டே இருக்கிற ஒரு மேனுவல் தான் இந்த ஒரு புத்தக வாசிப்பு. மனதுக்கு நாம் எழுதிக்கிட்டே இருக்கிற ஒரு மேனுவல், கன்சிஸ்டன்ட்லி ரைட்டிங். அப்படியான புத்தக வாசிப்பில் தான் இன்றைக்கி 6வது புத்தகத்தில் நாம் சந்திக்கிறோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறவங்களுக்கு முதல்ல நன்றி. இது இந்த புத்தகம் பவர்ஃபுல் அப்படின்றது நிச்சயமாக பெண்கள் சார்ந்தது. நான் என்னுடைய முகநூல் பதிவில் எழுதின மாதிரி பெண்கள் படிக்கணும், அதுலேயும் குறிப்பாக அடுத்த தலைமுறை பெண்கள் படிக்கணும். அப்புறம் அதில் ரொம்ப முக்கியமானது பெண்கள் தான் இதை படிக்கணுமா, பவர்ஃபுல் பெண்களுக்கானது, ஸோ பெண்கள் தான் படிக்கணும் அப்படின்னா அதை விட ஒரு ஃபுல்லிஷ் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. பெண்கள் படிக்கிற மாதிரி ஆண்களும் படிக்கணும். அது மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு தான் இது வருது. ஸோ நாட் ஷோயிங் ஷேரிங் ஆப்ஷன் தெரியல, நான் என்னுடைய செட்டிங்ஸில் எதுவும் எந்த சேஞ்சும் பண்ணல. வேறு யாராவது ஷேர் பண்ணி பாருங்கள். தென் ஐ திங்க் இட் வில் பி காப்பி லிங்க், அது போட்டால் வந்துடும் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ பெண்கள் தான் இதை கவனிக்கணுமா, ஆண்களும் கவனிக்கணுமா அப்படின்னா ஆண்களும் இதை கவனிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ஆண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பெண்களுக்கான பல பிரச்சனை புரிஞ்சு போயிடும்.
ரைட். இப்போ இந்த புத்தகத்தை நான் இப்போ இந்த புத்தகத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சர்க்கிளில் யார் இதை வந்து கேட்டால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இங்கே அவங்க பேரை வந்து டேக் பண்ணலாம். இப்போ இந்த புத்தகத்தில் முதல் முதல் பேராகிராஃப்லேயே இந்த மேடம் வந்து நிருப்பமா சுப்பிரமணியம் இவங்க வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும் வள்ளுவர் வாசுகி கதை தெரியும். அதில் வந்து வள்ளுவர் வாசுகியை கூப்பிட்ட உடனே வாசுகி வந்து கிணற்றில் வாளி இறைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, வாளியில் தண்ணி, அதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. அந்த வாளி பாதியிலே நினச்சி பத்தி பத்தினி கணவன் கூப்பிட்டா இப்படி வந்து இப்படியெல்லாம் வந்து அந்த அந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கும். அந்த கதை உண்மையாகவே இருக்கட்டும். நீங்கள் உண்மைன்னு யோசிச்சிங்கன்னா இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி தான். புவியீர்ப்பு சக்தியையே எதிர்த்து அந்த வாலியை வந்து நிறுத்த வைக்கிற சக்தி இந்த பெண்ணுக்கு இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஸ்டேட் அது. ஆனால் என்ன நடக்குதுக்கு அந்த அந்த ஸ்டோரி பின்னப்பட்டிருக்கிற விதத்தை கவனிங்க. அவ்வளவு பெரிய சக்தி படைச்ச பெண் கணவன் கூப்பிட்டா ஓடி வரா அப்படின்றது தான் சைக்காலஜிக்கலாக இன்டைரக்டாக இடைச்செருகளாக சொருகப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதாவது இடைச்செருகள்னு ஏன் சொல்கிறேன்னா, நீ மிகப்பெரிய பவர் ஆனால் கணவன் கூப்பிட்டா ஓடி வரணும் அப்படின்றத மிக நுணுக்கமாக பின்னப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை படிக்கும் பொழுது அதில் சில பேரலாக சில கேள்விகள் வருது. இவ்வளவு பெரிய சக்தி படைத்த வாசுகி புவியீர்ப்பு விசையே வந்து ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நிறுத்தி அவதையே ஜெயிக்கிற வெற்றி கொள்கிற சக்தி படைத்திருக்கிற வாசுகி வந்து ஏன் அந்த பவரை மற்ற காரணங்களுக்கு யூஸ் பண்ணல? 4 குழந்தைகளை படிக்க வச்சிருக்கலாம், 4 ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், தொழிலில் நஷ்டமடைஞ்சவங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ அல்லது அறிமுக ரீதியாவோ உதவி செஞ்சு. ஏன்னா இது பெரிய பவர் இல்லையா, புவியீர்ப்பு சக்தி தான் பெருசு. அதையே நில்லு அப்படின்னு சொல்கிற பவர் இருக்குன்னா அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த பண்ணுறதுக்கான இதை செய்யறதுக்கான ரொம்ப முக்கியமான ஏரியா, அதாவது இந்த பவரை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கிராண்டாக காட்டுறதுக்கான முக்கியமான விஷயமே என்னென்னா, அவங்கள கிராண்டாக காண்பிச்சு ஆனால் அவங்க ஆண் கூப்பிட்டா வராங்க அப்படின்னு இன்டைரக்டாக அவங்கள விட பவர்ஃபுல்லானவன் ஆண். அதாவது புவியீர்ப்பு சக்தி தான் மிகப்பெரிய சக்தி, அதையே நிறுத்துகிற வலிமை பெண்ணுக்குண்டு அப்படின்றத அழகாக சொல்லிட்டு இன்டைரக்டாக அந்த பெண் ஆண் கூப்பிட்டா ஓடி வரணும் அப்படின்ற லெவலில் கொண்டு வந்து முடிக்கிறது தான் இந்த கதை. இப்படி தான் ஆரம்பமாகுது இந்த புத்தகம். இங்கேயே இதனுடைய ஆல்மோஸ்ட் இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் அவங்க சொல்லிடுறாங்க. இந்த முதல் பேராகிராஃப்லேயே இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து ஏன் எழுதப்படுது அப்படின்றதுக்கான காரணங்களை அவங்க விளக்கும் பொழுது 4 விஷயங்களை வந்து ரொம்ப முக்கியமானதாக அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை இங்கே வந்து யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் ஈஸியாக மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அதை இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது DEDI அப்படி டைப் பண்ணுங்களேன். அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது வந்து புரிஞ்சிடும். DEDI தீதி அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கலாம். DEDI. அதே மாதிரி இன்னொரு முறை தீதி DEDI DEDI. இந்த 4 DEDI அவ்வளோதான், DEL கிடையாது. DEDI கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு DEDI. இந்த 4, அதாவது 8 வார்த்தைகள் 4 செட், 2 முறை 4 விஷயங்கள் எவ்வளவு அழகாக மனிதர்களுக்கு வந்து பின்னப்பட்டிருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு DE அது வந்து ஒரு DE ஒரு ஐஃபன் போட்டு வச்சுக்கலாம். DE அப்படின்றது வந்து டிட்டர். பெண்களுக்கு அவங்களுடைய பவரை அவங்க உணராமல் இருக்கிறதுக்கு, பெண்கள் அவங்களுக்கான பவரை உணராமல் இருக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் வந்து அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அதை உணரணும் முதல்ல.
அதை உணர்றதுக்கு முதல்ல அவங்க எது அவங்கள வந்து உணர வைக்காமல் இருக்குன்றத உணரணும். அந்த 4 விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்படுது. ஒன்று வந்து டிஇ, டிஐ அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு டிஇ, அது ஒரு ஐஃபன் போட்டு டிட்டர், டிஇடிஇஆர், டிஇ ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபன் டிட்டர். ஸோ நம்ம டிஇ, டிஐ, டிஇ, டிஐ 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் டிஇ ஒரு ஐஃபன் டிட்டர். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் லக்ஷ்மண் ரேகா? ஒரு கோடு, அந்த கோடை தாண்டி நீ வரக்கூடாது. சிறு வயதிலிருந்தே பெண்களுக்கு அவங்களுடைய பவரை அவங்க உணராமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இது பயன்படுத்தப்படுது. டிட்டர்டென், அந்த ஒரு கோடு லக்ஷ்மண் ரேகா வரைஞ்சி இதை தாண்டி நீ வரக்கூடாது, இதை தாண்டி வந்தால் நீ பெண்ணே கிடையாது, நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும். அங்கே தான் இது ஆரம்பிக்குது. இதுக்கு ரொம்ப யதார்த்தமான உதாரணங்கள் சொல்லணுன்னா, இங்கேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு பெண் வந்து ஜீன்ஸ் போட்டிருந்தா அது வந்து தப்புன்ற லெவலில் ஒரு காலகட்டம் இருந்தது. 10-15 வருடங்கள் வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அது உடைக்கப்படுது. சில கல்லூரிகளில் இன்றைக்குமே வந்து ஜீன்ஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு சில கேள்விகள் வரும் இப்படி பேசும்போதே, இல்லையே நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ஜீன்ஸும் ப்ராப்பராக போடுறாங்க, கண்ணாபின்னான்னு போடுறாங்க அப்படிலாம் வந்து நமக்கு சில கேள்விகள் வரும். அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை உடைக்கும் பொழுது அந்த விஷயங்களில் சரியை தாண்டி கொஞ்சம் தவறுதல்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான இயல்புகள்லாம் உண்டு. ஆனால் அதை காரணம் காமிச்சு நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறது மிக தவறு. நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது இந்த கேள்வி வர்றது வந்து நாகரிகமாக இருக்கணும்னு தானே சொல்லப்படுது, ஆனால் அப்படி இல்லையே அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் அதை பேசுகிறீங்க. அப்போ அந்த ஏரியா வர அது கரெக்ட். அப்படின்னா என்ன, ஒரு ஜீன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக போடலாம், அதை பிறர் மதிக்கிறதை விட்டுருங்க. தானே தன்னை விரும்புகிற அளவுக்கு, தானே தன்னை விரும்புகிற அளவுக்கு ஒரு நாகரிகமான டிசைனோவோ அது என்னவோ அதை போடலாம் அப்படின்ற அந்த ஒரு பிரேக்கிங் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அது நடக்காமலாம் இருக்காது. அப்போ இந்த எழுத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர் ஒரு லக்ஷ்மண் ரேகா வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கப்படுது. இப்போ நீங்கள் பெண் குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, பெண் குழந்தைகள் பொது இடத்துல சிரிக்கக்கூடாது, பெண் குழந்தைகள் வந்து 4 பேர் வந்து ஜென்ஸு 2 பேர் இருக்கிற இடத்துல இந்த 4 பேர் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு எப்படி பேசுதுங்க பாருங்க அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க. அது அந்த கோடு வரைஞ்சிருக்கிறத தாண்டி நீங்கள் வரீங்கன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு வரைமுறை வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய நோக்கம் வந்து நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, சில இடங்களில் வந்து லேடிஸ் வந்து செல்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டீனேஜ் குழந்தைங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணி தான் கெட்டு போயிட்டாங்க, என்னமோ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருமே சரியாக இருந்தோம், அப்புறம் அங்கே ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி அனைவருமே சரியாக இருந்தோம், அங்கே ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், அப்படியே போனீங்கன்னா கடைசியில் லாஸ்ட்டு இதிகாச காலகட்டங்களில் கூட பெண்கள் சரியில்லை அப்படின்ற இடத்துல தான் வந்து நிற்கிறோம். ஆக மொத்தம் ஒரு டெம்ப்ளேட் உறுதி, என்னது, பெண்கள் சரியில்லை. இந்த டெம்ப்ளேட்டை சின்சியராக செய்கிறோம். ஸோ இந்த முதல் பாயிண்ட் வந்து லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று வரையப்படுது, இதை முதல்ல அவங்க உடைக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டிட்டர், ரைட். அடுத்தது வந்து டிமினிஷ். இந்த டிமினிஷ் வந்து DIMINISH. ஸோ முதல்ல டிஇ போட்டோம், அடுத்தது இப்போ டிஐக்கு என்ன, டிமினிஷ். இதுக்கு வந்து இந்த ஆத்தர் நிருபமா சுப்பிரமணியம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு லைவ் இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்கிற பஸ்ஸில் பெண்களுக்குன்னு சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகக்கூடாது அப்படின்னு. அது அங்கேயே முடியல, இது வந்து அவங்கள டிமினிஷ் பண்ண, அதாவது குறைக்கிறது. அந்த இடத்துக்கு வந்தால் தானே நீ ஏதாவது பண்ணுவேன், உன்னை வரவிடாமப்பட்டா, அப்போ நீ வரும்பொழுதே உனக்கு
உனக்கு அசௌகரியமான, உனக்கு அருவருப்பான விஷயங்களை யாரோ ஒருத்தங்க பண்ணால் என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அப்போ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் உன் பவரை குறைக்கலாம். நீ வந்தால் தானே முதல்ல, பப்ளிக் வரணும்ல, வரவே மாட்டேன். நீ வராமல் இருந்தால் பப்ளிக்கில் இருக்கிறவங்க தானே கிங்கு. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து பப்ளிக் இது போகிறத வந்து கட் பண்ணி கடைசியில் மெதுவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாட்டர் வளர்ந்து போகும்பொழுது தன்னை அறியாமல் சொல்கிறாங்க, பப்ளிக் இதில் மட்டும் பார்த்து நீ வந்து போகக்கூடாது, கூடுமான அளவு அவாய்ட் பண்ணு, ஒருவேளை போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தலைமுறையாக இது கடத்தப்படுது இந்த உணர்வு. இந்த புக் வந்து ஒரு எக்ஸலண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டடி. இந்த ஃபீமேலோட பவர், ஃபீமேல் சம்மந்தமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபீமேலை பற்றி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபீமேல் வந்து எங்கெல்லாம் வந்து தன்னை வந்து லிமிட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும். நான் அதனால தான் சில பேர்லாம் டேக் பண்ணியிருந்தேன். ஆஷா பாக்யராஜ், மீனா அனில்குமார், உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு ஃபோரம். அங்கெல்லாம் இதுதான் வந்து இப்போ நம்ம பேச போகிற ஏதோ ஒரு விஷயந்தான் வந்து தடுக்கும். அடுத்தது வந்து கீர்த்திகா, அப்படிலாம் நான் சில பேரை வந்து ஆரண்யாலி, இவங்கெல்லாம் இப்போ இவங்க பூமதி அம்மா, அவங்களெல்லாம் டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் இதை வந்து கேட்கணும். எங்கே நாம் வந்து தடுமாறுறோம் அப்படின்றத வந்து கவனிக்கணும். நாம் தடுமாறுறது இருக்கட்டும், அடுத்த தலைமுறை தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நோக்கி நகர்றதுக்கு தான் இந்த மாதிரி புத்தக வாசிப்பு, கலந்துரையாடல் எல்லாமே. ஸோ ரெண்டாவது வந்து டெமினிஷ். இப்போ என்ன பண்ணுறாங்க, பொண்ணுக்கிட்ட அதை சொல்லும்போது தான் அவங்க உணர்றாங்க, இது எவ்வளவு அழகாக இது நமக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கு. பப்ளிக்கு வராத, பப்ளிக் வந்தால் அசிங்கத்தை சந்திப்பேன், அப்போ அவங்க பப்ளிக் வராமல் இருக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிடுறது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ப்ளே கிரவுண்டில் நிற்கிறாங்க, விளையாடுற கிரவுண்டில் சும்மா சைடில் நின்று பார்க்குறது நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒரு 3 பெண் குழந்தைகள் வந்து இவங்கள்ட்ட ஓடி வராங்க. ஒரு டீனேஜ் குழந்தைங்க வந்து இந்த 3 பேர் பசங்க எங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கேளுங்க. உடனே இவங்க நான் வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது இவங்களுக்கு மனசில் ஒன்று தோணுது, இந்த 3 பெண் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்தி சொல்கிறோம்? இந்த பெண் குழந்தைகள் அவங்களாவே அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும், ஆனால் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் நம்மளை துணைக்கு அழைக்கிறதுக்கு நாம் இப்போ போகிறோம் இல்லையா? அப்போ இன்டைரக்டாக என்ன சொல்கிறோன்னா, உன் பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண முடியாது, எங்களை மாதிரி ஏதாவது வரணும் அப்படி. அப்போ அது தவறு, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் அந்த 3 பெண்கள்கிட்ட இவங்க வந்து சொல்கிறாங்க, நீ இதை வந்து நான் செய்யக்கூடாது, கேள்வி கேட்குறத நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு நான் செய்யக்கூடாது, நான் இங்கே இருக்கேன், நீ போய் கேள், நீ கேட்டால் தான் அது சரி. அவங்க யாரும் பெரிய தவறான ஆட்கள்லாம் இல்லை, அவங்க அந்த கூட படிக்கிற பசங்க, அவனை கூட நம்ம கேட்க முடியாத லெவலுக்கு நம்ம இப்படி ஆயிருக்கோம். அதனால் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் கேளுங்க. அவங்க போய் கேட்குறாங்க, இவங்க இங்கே இருக்காங்க. அப்போ தான் இவங்க உணர்றாங்க, ஓ இது வந்து அவங்கள அதாவது எப்பவுமே டிபெண்ட்டாக வச்சுருக்கிறது, யாராவது ஒருத்தங்க வந்து தான் நமக்கு கேட்கணும் அப்படின்றது வரக்கூடாது, அதை முதல்ல உடைக்கணுன்றது. இதுதான் டெமினிஷ். ரெண்டாவது. மூன்றாவது விஷயத்துக்கு போவோம். ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது அப்படின்னா நான் இந்த மூன்றாவது விஷயத்தை தான் சொல்லுவேன். அடுத்த டிஇ, இது வந்து டெக்கரேட்னா இது வந்து ஒரு விதமான ஒரு அலங்காரமாகவே வச்சிருக்கிறது பெண்களை. நீங்கள் கவனித்து பாருங்களேன், பெண் குழந்தைகளை வாழ்த்தும் பொழுது தீர்க்க சுமங்கலி பவ சொல்கிறோம். தீர்க்க சுமங்கலின்னா, நீங்கள் சுமங்கலின்னா அதுக்குன்னு சில மீனிங் வச்சு, அது வேறு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய டாபிக். அது வந்து நல்ல இல்லற வாழ்க்கை இருக்கணும், அப்புறம் வந்து குழந்தைகள் பெற்றிருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும், இப்படி ஏகப்பட்ட டெம்ப்ளேட் அதுக்குள்ளே போட்டு வச்சிடுறது. அதாவது ஹை ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறது. இந்த டெக்கரேட்னா என்னென்னா, இப்போ மனைவின்னா இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் மனைவி, அப்படி கொண்டு போய் நிறுத்திடுறது. ஏன் அப்படி நிறுத்துகிறோம்? அப்படி கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா, அவங்க அதுக்கு கீழே வந்தால் கெட்ட பெண்களாக மாறிடுவாங்க. ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன? நீ வந்து கணவன் சொல்கிறத கேட்கணும், வீட்டுக்கு நல்ல ஆளாக இருக்கணும். இப்போ கணவன் சொல்கிறத கேட்கலன்னா கெட்ட பெண், வீட்டுக்கு தேவையானதை செய்யலைன்னா கெட்ட பெண். நீங்கள் நல்லா கவனிங்க,
நீங்கள் அதை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செஞ்சால் நல்லது அப்படின்றதுனுடைய ட்ராப் என்னென்னா, அது போடுற வலை என்னென்னா, செய்யலைன்னா நீ கெட்டவன். அப்போ நீங்கள் அந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு ஒரு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ப்ரெஷர்? இதை நான் செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும், இதை நான் செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும். பெரும்பாலான நேரங்களில் லேடிஸ் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதை செய்யலைன்னா கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு. அதுதான் டெம்ப்ளேட். அந்த ட்ராப்பு தான் மூணாவது. அதாவது அவங்கள டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, நீ நல்ல ஆள், எக்ஸலண்ட்டு, ஆஹா ஓஹோன்னு அவங்கள உயர்த்திக்கிட்டே இருக்கிறது. அவங்கள பொதுவாக யாராவது லேடிஸை உயர்த்தும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த புத்தகம் அலசுது. உங்களை யாராவது உயர்த்தும் பொழுது கொஞ்சம் நீங்கள் அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குற அந்த இடத்துக்கு வந்து வரணும். அப்படி இருக்கணுன்றது நல்லது. ஆனால் அப்படி இருக்கணுன்றதை அக்செப்ட் பண்ணும்பொழுது அப்படி இல்லைன்னா சரியில்லைன்றதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அல்லது நாம் அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் அவங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. பெண்களை வந்து வாழ்த்தும் போது தீர்க்க சுமங்கலி பவன் வாழ்த்துறோம், ஆண்களை வாழ்த்தும் போது ஆயுஷ்மான் பவன்றோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. அதாவது இவங்க வந்து சுமங்கலியாகவே இருந்துட்டு இருக்கணும், இந்த சுமங்கலிக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் நீ நல்லவன். ஆண் அவன் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, அவன் லைஃப் லாங் வாழணும், ஆயுஷ்மான் பவ, தீர்க்க ஆயுஷோடு வாழணும். அப்போ இது எவ்வளவு அழகாக இது வந்து பொருத்தப்பட்டிருக்கு. எங்கேயாவது தீர்க்க, அதாவது ஆயுஷ்மான் பவ வந்து பெண்களுக்கு சொல்லப்படுதா? சொல்லப்பட மாட்டாது. ஏன்னா ஆயுஷ்மான் பவ சொல்லிட்டோம்னா அவங்க நீண்ட நாள் வாழலாம், எப்படி வேணால் வாழலான்றது வந்துருச்சுன்னா போச்சு. அவங்கள அப்படியே டெக்கரேஷன்லேயே வச்சுருக்கணும், சுமங்கலி பவ அப்படின்னு தான் கொண்டு போகிறோம். ஆயுஷ்மான் பவ என்னைக்காவது வந்து ஆணுக்கு வந்து சுமங்கலி அப்படின்னு இங்கே சொல்கிற மாதிரி சுமங்கலன் அப்படின்னு கீர்த்தி கரெக்டாக டைப் பண்ணிட்டாங்க, சுமங்கலன் வச்சுக்கோமே. ஸோ தீர்க்க சுமங்கலன் பவ அப்படின்னு என்னைக்காவது சொல்கிறோமா? நீ இப்படி தாண்டா இருக்கணும், உனக்கு இதுதான் வந்து டெம்ப்ளேட்டு, இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருந்தால் தான் நீ நல்லவன், இல்லைன்னா நீ கெட்டவன் சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. அப்போ எவ்வளவு அழகாக நுணுக்கமாக இந்த விஷயங்கள் பின்னப்படுது நம்மளை நோக்கி அப்படின்றது தான் இந்த மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் வந்து இன்னுமே ரொம்ப மோசமானது, டிவைட். நான் வந்து ஃபஸ்ட்டு டிஇ சொன்னேன், டிட்டர். அடுத்தது டிஐ சொன்னேன், டிமினிஷ். அதுக்கு அடுத்தது டிஇ சொன்னேன், டெக்கரேட். இந்த டெக்கரேட் பண்ணுறதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்த கூட சொல்லலாம். பெண்களை வந்து ரொம்ப அழகு பதுமைகளாக காட்டுறது. பெண்களை வந்து அழகு பதுமை, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அழகாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்பியரன்ஸு, ஃபிட்னஸ்ஸு, ஆள் நல்லா இருக்கும்ன்றது. அழகாக இருக்கோன்றதுக்கு பின்னாடி அந்த சுமங்கலின்னு சொல்கிற டெம்ப்ளேட் இருக்குது, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணுன்ற டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது அழகான பொண்ணு தான், பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் வந்து சொல் பேச்சை கேட்குறதில்ல அப்படின்னு அந்த பின்னாடியே அது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட். நான் கூட ஒரு கல்லூரியில் வந்து பெண்களுக்கான கல்லூரியில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தும் பொழுது அழகாக இருக்க அப்படின்றதுல தான் சார் மாற்றோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். நான் வந்து நீங்கள் எதில் வந்து ட்ராப் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கிற டிஸ்கஷன் அது. அதில் வந்து நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அதில் ரொம்ப மீண்டும் மீண்டும் வந்த காரணம் வந்து நீ அழகாக இருக்க அப்படின்றது. அப்போ அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்ன பதிலை வந்து இங்கே சொல்கிறேன், உங்களுக்கும் அது உதவக்கூடும். அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் ஸோ வாட் அப்படின்னு கேள்வி கேட்குற பக்குவம் வரணும். சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டால், அழகாக இருக்கேன்னு சொன்னவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு மேலே பேச முடியாது. அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ வாட் அப்படின்னு கேட்குற பக்குவம் நமக்கு வந்தால் தான் அந்த சைக்காலஜிக்கலாக நம்மளை நோக்கி பின்னப்படுகிற விஷயத்தை பிரேக் பண்ணுறோம். நாம் என் மருமக ரொம்ப நல்லவன், என் மருமகன் ரொம்ப நல்லவன், என் பொண்ணு ரொம்ப நல்லவன், என் பையன் நல்லவன் அப்படின்னு சொல்கிற இடங்கள் இருக்குல்ல, ஸோ வாட் நல்லவன் அது என்ன அது, அதனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லை சொன்னேன் அப்படின்னு அது லிமிட் ஆகும். இல்லைன்னா நல்லவ அதை வாங்க ஆரம்பிச்சிட்டா அதை சுற்றி நிறைய பில்டப் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் அதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல்.
இதில் வந்து ஆஹ், ஆஹ், இந்த டிவைடில் வந்து ரொம்ப நுணுக்கமாக இன்னொரு விஷயம் பின்னப்படுது. இந்த புத்தகம் வந்து 1 மணி நேரத்தில் பேசப்பட வேண்டிய புத்தகம் இல்லை. ஒரு ஒரு நல்ல நான் நான் வந்து ஒரு ஆணாக இருந்து பெண் பக்கத்தை பற்றி யோசிக்கிறேன். ஒரு பெண் வந்து இதை படித்தாங்கன்னா என்ன கேட்டால், அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மணி நேர ஒரு ஒரு டிஸ்கஷன், கலந்துரையாடலை நடத்த முடியும் இந்த புத்தகத்தில். அவ்வளோ விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இந்த டிவைடில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, பெண்களுக்கு எதிரியாக பெண்களை வைக்கிறது. நீங்கள் இப்போ நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், இந்தியா முழுக்க, நான் தமிழ்நாடு சொல்ல, இந்தியா முழுக்க ஓடுற அத்தனை சீரியலும் எடுத்துக்குவோம். எந்த சீரியல்லையாவது பெண்களுக்கு ஆண் எதிரியாக காண்பிக்கப்படுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. என்ன சார், இல்லை சார், இப்போ கூட ஒன்று பார்க்குறேன், அவனுக்கும் அவளுக்கும் தான் போட்டின்னுவீங்க. கிடையாது. ஆண் எதிரியாக காண்பிச்சா கூட அந்த பெண் இப்படித்தானே இருக்கணும், இப்படி நீ இருக்கிறதில்ல, உனக்கு பாடம் போட்டுறேன் அப்படின்னு தான் ஒரு ஆண் வருவார். ஸோ ஆண் வந்து அங்கே பெண்ணுக்கு ஆண் அகென்ஸ்ட்ன்றது இல்லை. அங்கே ஆண் என்ன சொல்ல வராருன்னா, நீ இந்த டெம்ப்ளேட்டில் தானே இருக்கணும், நீ இல்லை அதனால் நான் வந்து அதை உனக்கு புரிய வைக்கிறேன்னு தான் வரார். இந்த படையப்பா கைண்ட் ஆஃப் படங்கள். இந்த பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்னா, இந்த சீரியலில் நான் வந்து இந்த சீரியல் பார்க்குறவங்கள்ட்ட கேட்குற முதல் கேள்வி, இந்த சீரியல்ஸ்லாம் பார்க்குறதுனால ஏதாவது சாதிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். ஏதாவது நீங்கள் லைஃப்பில் இந்த சீரியல் பார்த்து தான் நான் லேர்ன் பண்ணி என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறேன், அல்லது என் தொழிலை சிறப்பாக செய்கிறேன், அல்லது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த சீரியல் அப்படிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் சிரிப்பாங்க. சும்மா பார்க்குறது தான் அப்படின்வாங்க. இந்த சும்மா பார்க்குற விஷயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நுணுக்கம் வந்து, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எதிரி. இந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பெண் கேரக்டர் இருக்கும், அந்த பெண் கேரக்டருக்கு எதிராக ஒரு நல்ல பெண் கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கு அவங்களே தான் எதிரின்ற மாதிரியே காண்பிச்சிட்டு இருப்பாங்க. அது அது வந்து இந்த இந்த பின்னல் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கு. அந்த ராமன் வந்து நீ அழகாக இருக்க, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ராவணனுடைய தங்கைக்கு அந்த மூக்கை அறுக்கிறது அப்படின்னு ஒரு இடம் வருது இல்லையா, அவங்க மூக்கை அறுத்து விட்டுறாங்க. யார் பண்ணுறாருன்னா தம்பி பண்ணுவார். தம்பி ஏன் பண்ணுறாருனா சீதா வந்து நல்ல கேரக்டர், சீதா இருக்கும்போது நீ இப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு பெண்ணுக்கு பெண் அகெயின்ஸ்ட். அப்போ இங்கே ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுறது. இப்போ கூட கணவன் மனைவி இருக்காங்க, நிறைய விளம்பரங்களில் இதை பார்க்குறேன். கணவன் மனைவி இருக்காங்க, இந்த கணவன் மனைவி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணால், இந்த கணவன் அந்த பொண்ணை பார்த்தா உடனே இந்த மனைவி வந்து அவங்ககிட்ட கோச்சிக்குவாங்க, அந்த பொண்ணை எதிரியாக பார்ப்பாங்க. இது வந்து ஒரு வந்து யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இப்போ இதை வந்து ஒரு பெண் செய்கிறது இல்லையா, இதை வந்து ஒரு ஆண் செய்கிறது இல்லையா, இதை வந்து யாருமே செய்கிறது இல்லையா, எந்த வயசுலையும் செய்கிறது இல்லையான்னா யதார்த்தம் எந்த வயசுலையும் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பெண் வந்து இன்னொரு பெண்ணால் தான் பாதிக்கப்படுறா அப்படின்ற மாதிரியே பின்னப்படுறது. ஸோ இது வந்து 4வது விஷயம், டிவைட். அவங்களுக்குள்ளேயே பிரிவுகளை உருவாக்கு. அதில் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஒரு பெண் வளர்ந்தால் மீதி 3 பேர் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஒரு பெண் வந்து இந்த சூர்பனகை வந்து ராமருக்கு அந்த லவ் விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம நெல்லை கண்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சூர்பனகை வந்து சீதை வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவரோட டோன்லேயே நான் சொல்கிறேன், அப்போ தான் அது சரியாக இருக்கும். ராமன் வெளியில் இருக்கான், சீதை உள்ளே இருக்கா. சூர்பனகை ராமனை பார்த்துட்டா, அழகாக இருக்கான் இவனை ப்ரப்போஸ் பண்ணுவான். தனியாக இருக்கிற ஆள் இவனை ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பண்ணுறா. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சாரி, ஐ எம் மேரிட் தானே சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்? வேற எதையோ பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கும் அந்த டெம்டேஷன் இருக்குது. ஆனால் இதுக்கு தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுது? இந்த மூக்கு அறுக்கிறது யாருக்கு கொடுக்கப்படுது? சூர்பனகைக்கு.
ஆக்சுவலாக இவன் ஐ ஆம் மேரிட் ஸோ நாட் பாசிபிள்னு உடனே சொல்லியிருந்தா அவ பாட்டுக்கு அந்த வந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருப்பா. அதை சொல்லாதப்ப இவன் மூக்கையில் அறுத்திருக்கணும். இதுதான் வந்து பெண்களுக்கு எதிராக பெண்கள்னு நுணுக்கமாக பின்னப்படுகிற வலை. இது வந்து 4வது. இந்த 4 விஷயத்துல இருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் இந்த புத்தகமே புரியும், இல்லைன்னா புரியாது. இந்த புத்தகத்தை படிக்கிற ஒருத்தங்க இதில் எழுதியிருக்கிறது சரியில்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 4 வலைகளுக்குள்ள மிக அழகாக பின்னப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வலையிலேருந்து அவங்க வெளியில் வர விரும்பலை, அல்லது வெளியில் வந்தால் பயந்து ஐயோ இவங்க இப்படிலாம் இருந்தால் எனக்கு சரியாக வராதுன்னு திரும்ப அதுக்குள்ளேயே ஓடிடுறது. ஸோ இது வந்து இந்த புத்தகத்தினுடைய முதல் என்னை பொறுத்தளவு இது வந்து ஒரு சில பக்கங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் எழுதப்படுது. அப்போ இந்த புத்தகத்தில் வந்து பெண்களை வந்து 6 விதமாக கேரக்டர்ஸில் பிரிக்கிறாங்க. இதுதான் பெண்கள். இந்த புத்தகத்தை பற்றியே எனக்கு சில கேள்விகள் உண்டு. பெண்ணை வந்து நாம் வந்து அவளை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறோம், டெம்ப்ளேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதும்போது நாமும் நம்மை அறியாமல் அவங்கள வந்து ஏதோ ஒரு 6 டைப்பில் பிரிக்கிறோம். அப்படி தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த புத்தகத்தினுடைய கருத்துகளுக்கு இந்த டெம்ப்ளேட் ரொம்ப எக்ஸலண்ட், ரொம்ப சிறப்பானது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ அவங்கள புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் தேவை தானே, அதுக்காக இது வந்து செய்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இதை சொல்லும் பொழுதே ஒரு பெண்ணுக்கு இந்த 6ல் தான் நாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதை தாண்டி இருக்கலாம். இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஒரு பார்வை இருந்ததுன்னா, எனக்கு தெரிந்த வகையில் இதை நான் இந்த 6 வந்து 6 விதமாக பிரிச்சிருக்கேன். பட் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களை புரிய வைக்கிறதுக்கு இந்த 6 விதம்னு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கலாம், இதை விட குறைவாக இருக்கலாம், இதை விட எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியல அப்படின்றத அங்கங்கே இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, பட் அங்கங்கே பண்ணிகிட்டே இருந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. ஏன்னா இந்த 6 விதம்னு சொல்லும் பொழுது இந்த 6 விதத்துக்குள்ளே தான் நாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னொரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் அவங்கள முடக்க வேண்டியதில்லை. ஸோ இதில் இந்த 6ல் வந்து முதல் டெம்ப்ளேட் வந்து கன்னியதானம்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நகைச்சுவையாக அதை எழுதியிருப்பாங்க அவங்க ஆத்தர். ஒரு ஓனர்கிட்ட இருந்து இன்னொரு ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கன்னியதானம். ப்ரெசன்ட் ஓனர்கிட்ட இருந்து ஃப்யூச்சர் ஓனர். ப்ரெசன்ட் ஓனர் யார்? அப்பா. ஃப்யூச்சர் ஓனர் யார்? ஹஸ்பண்ட் அப்படின்னு அதை நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்யா அப்படின்றது வந்து ஒரு இன்னசென்ட் அண்ட் பிளேஃபுல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே லைவ் பார்த்துட்ருக்கிறவங்க, இந்த லைவ் பார்க்காம இந்த லிங்க்கு கிடச்சி கேட்குறவங்க, அல்லது லிங்க் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்து கேட்குறவங்க, என்ன வேணா இருக்கட்டும், உங்களுக்குள்ளேயே நீங்கள் இப்போ நான் பேச யோசிக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னு. இவங்க வந்து இந்த கன்யா அப்படின்றவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, பிளேஃபுல்லாக, ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். அதாவது லிவிங் இன் ப்ரெசன்ட் அப்படி சொல்லலாம். இந்த கன்யாவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேடம் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் புரிந்த ஒரு மீடியத்திலேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த புத்தகம் புரியணும்னா பொதுவான ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்தால் எடுக்க முடியும். ஸோ இந்த கன்யா அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாம்பிள் யாரை பண்ணுறாங்கன்னா ஜூஹி சாவ்லா. அந்த ஜூஹி சாவ்லான்ற ஆக்ட்ரஸ் வந்து ஈவன் இப்போ பார்த்தா கூட இவ்வளவு ஏஜுக்கு பிறக்கும் அவங்க அந்த இன்னசென்ஸ், அவங்க அந்த சிரிக்கிறது, ஒரு 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 அந்த பிளேஃபுல் அந்த ஒரு இதை வந்து இன்னமும் வச்சுருக்காங்க அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக, ஜூஹி சாவ்லாவை சொல்கிறதுக்கு இல்லை, ஜூஹி சாவ்லான்ற ஒரு கேரக்டர் மூலியமாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ வாட் இஸ் கன்யா? இன்னசென்ட் அண்ட் பிளேஃபுல். சரி, அப்போ அடுத்த கேரக்டர் என்ன? அப்சரா. அப்சராவுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, அப்சரா வந்து அப்சரஸ் கேள்விப்பட்டிருப்போம். அப்சரா வந்து மயக்குபவள், யாரையும் மயக்கிடுவாங்க, அழகி அப்படிலாம் ஏதோ அதுக்கு கொடுக்கப்படும். அதாவது அதை ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா தன்னுடைய உடலை உணர்ந்தவள், தன்னுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் பாடி, தன்னுடைய உடம்பு வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் உள்ளது, இந்த உடம்புக்குன்னு ஒரு பலம் இருக்கு இல்லையா, அதை உணர்ந்தவங்க இவங்க வந்து அப்சரா. இதுக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாக
அதாவது ரோல் மாடலில் இதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க சொல்கிறது வந்து கேத்ரினா கைஃப், மலைக்கா அரோரா இவங்களெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இனிஷியலாக நான் சொல்கிறேன். இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனில் நான் அப்சராவுக்கு வந்து சில்க் சுமிதாவை வந்து அவங்க எடுக்கிறாங்க. சில்க் சுமிதான்ற சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ். இவங்கெல்லாம் வந்து உடலால் தங்களுடைய ஆளுமையை நிரூபிப்பவர்கள். உடலால்னு சொன்னேன், ஆளுமை சொன்னேன், கவர்ச்சி வேறு விஷயங்களை பேசலை இங்கே தான். அதாவது பார்க்கும்போதே ஒரு அப்பீலிங் அப்படின்னு வரக்கூடிய ஆளுமைகள், அப்படியான மனிதர்களாக அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்சரா. சாரி, மூணாவது கேரக்டர் என்னென்னா வீரா. வீரா வந்து நமக்கு தெரியும், வீரான்றது வீரம். ஸோ வீரம் நிறைந்த ஒரு கேரக்டர். இதில் இவங்க வந்து யாரை கோட் பண்ணுறாங்கன்னா கங்கனா ரெனாவத்தை வந்து கோட் பண்ணுறாங்க. கங்கனா ரெனாவத் வந்து இன்னைக்கு மீடியாவில் பல தேவையற்ற, தேவையில்லாத, தேவையான விஷயங்களுக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைய கங்கனா ரெனாவத்தோடு நீங்கள் அதை குழப்பிக்காமல் பார்த்தீங்கன்னா அநேகமாக புரியும். கங்கனா ரெனாவத் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய பின்புலம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஃபீல்டு ஃபேஷன் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு வரணுன்னாலே ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஃபேஷன் மாதிரியான உலகத்துக்கு வருவாங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஆனால் கங்கனா ரெனாவத்ன்றவங்க அந்த சமூக கட்டமைப்பில் ரொம்ப பாட்டம் லெவலில் இருக்கிறவங்க. நம்ம சுருக்கமாக சொல்லணுன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருக்கிறவங்க. அதிலிருந்து ஒருத்தங்க ஃபேஷன் அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒரு தனி வீரம் தேவைப்படும். அதை வச்சு தான் அவங்க வந்து அவங்கள வந்து கோட் பண்ணுறாங்க. அடுத்ததாக சொல்லப்படுறது வந்து ராணி. வீரா, அதுக்கடுத்து ராணி. ஸோ நான் கான்யா, யாராவது இங்கே ஒருத்தங்க எல்லாவற்றையும் டைப் பண்ணலாம். கான்யா, அப்சரா, வீரா, அடுத்து ராணி. ராணின்றது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பவர். மொத்த பவர் அவங்க கையில் வரும். அதுக்காக அந்த பவர் வந்து கையில் வரணுன்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. பவருக்காக என்ன வேணால் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அல்லது ஒரு டாமினண்ட் பிளேஸில் எப்போவுமே இருப்பாங்க. அதாவது நம்பர் 1, நம்பர் 2 அதை விடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க குறிப்பிடுறது வந்து மாதுரி தீக்ஷித் மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு ஒரு ஃபீமேல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து அவங்க வந்து தி ராணியில் குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்தது வந்து அம்மா கேரக்டர். அம்மா கேரக்டருக்கு வந்து நம்ம ஒன்றும் பெரிய உதாரணம் நம்ம அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க தான் வந்து அம்மா அப்படின்னு. ஒரு வீட்டில் யார் கடைசியாக சாப்பிட்றாங்கன்னா அம்மா. என்னைக்கு வந்து ஒரு வீட்டில் அம்மா நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் இந்த டெம்ப்ளேட் உடையும். அம்மா அப்படின்றது வந்து அது ஏதோ எழுதப்பட்ட விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அவங்க கடைசியாக சாப்பிட்ணும், எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும், சாப்பிட்டதில் மிச்சம் இருந்தால் அதை அவங்க சாப்பிட்ணும். இப்படியெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்னா எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியல. இதில் வந்து அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த டெக்கரேட் பண்ணுறதுல அம்மா ஒரு 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 சைக்காலஜிக்கலாக அம்மான்றது ஒரு டெம்ப்ளேட். அதாவது அம்மானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெக்கரேஷன் வந்துட்டு. இங்கேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பொண்ணு, குழந்தை இருக்கிற ஒருத்தங்க யாரையாவது ஒருத்தங்களை ஏதோ பார்த்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக தண்டனையே கொடுக்குற லெவலுக்குலாம் இருக்கும். ஏன்னா அம்மான்ற கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது, அதுதான் அம்மா. ஹாப்பி டு சி அதெல்லாம் இப்போ உடையிறது. அதாவது போலியாக நல்லபடியாக வாழறதுக்கும் இருக்கிற எண்ணத்தோட நல்லபடியாக வாழறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த போலியாக நல்லபடியாக வாழறதுன்றது தான் பெரும்பாலான கட்டமைப்புகள் செஞ்சுருக்கு. இதிகாசங்கள்லேயும் சரி, சமூக பழக்க வழக்கங்களும் இருக்கிறதுல நல்லபடியாக எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதில் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யலை, என் குடும்பம் என் வாழ்க்கை நல்லபடியாக நான் வாழறேன் அப்படின்ற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது இப்போ நடந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ரைட். அடுத்தது வந்து தி மார்க். அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து ரிஷிகா. ஸோ ரிஷிகா வந்து நிருபமா ராய் நான் கூட மென்ஷன் பண்ணலான்னு நினச்சேன். இங்கே எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும்னு தெரியல, அதனால் நான் சொல்லலை. ரைட்.
ரிஷிகா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் அறிவுபூர்வமான, இது வந்து இன்னொரு கேரக்டர். அறிவுபூர்வமான நிலை அப்படின்றது வந்து அதுக்கு வந்து அபர்ணா சென், அந்த பெங்கால் ஆக்ட்ரஸ், அவங்கள குறிப்பிடுறாங்க. எனக்கு இந்த ரிஷிகா கேரக்டரில் இது ஃபஸ்ட்டு ஆக்டர்னு சொல்கிறதுனால இப்படி இதை பேசுகிறேன். ஆனால் ஆக்சுவலாக ரிஷிகான்றதில் வந்து நான் யோசிக்கிற மாதிரி அப்படி இந்த சொல்கிற இதில் பார்த்தா அறிவுபூர்வமான சிந்தனைகளோட உயர்நிலைக்கு வர்றவங்க, அந்த மாதிரியான மனிதர்கள். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எழுதுனாங்க இல்லையா, அந்த ஆத்தர் அந்த மாதிரியான, அதாவது அறிவுசார் கேள்விகளை, அறிவுசார் சிந்தனைகளை முன் வச்சு சமுதாயத்தினுடைய உயர்ந்த இடத்துக்கு வர்றவங்க. ஸோ இது வந்து 6வது கேரக்டர். ஸோ இந்த 6 கேரக்டரில் தான் நாம் வந்து பெண்களை பார்க்குறோம் அல்லது பெண்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்பவே இந்த 6 கேரக்டர் தான் அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுது. எப்பவுமே வந்து கன்யாவாக இருந்துட முடியுமா? கன்யா இன்னசென்ட்டாக ப்ளேஃபுல்லாக இருந்துடலாமா? நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வயசு பொண்ணு இன்னசென்ட்டாக ப்ளேஃபுல்லாக இருந்தால் அது ஜாலியாக பார்க்குறோம். ஆனால் 30 வயசில் ஒருத்தங்க இன்னசென்ட்டாக ப்ளேஃபுல்லாக இருந்தால் கிறுக்கு அப்படின்றோம். 50 வயசில் இருந்தால் அதெல்லாம் அம்மாவா அப்படின்றோம். 70 வயசில் ஒருத்தங்க வந்து இன்னசென்ட்டாக ப்ளேஃபுல்லாக இருந்தால் பெரிய மனுஷன் மாதிரியாக நடந்துக்கிற, நீ பெரிய மனுஷன் மாதிரியாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கன்யான்றது விரும்புகிறோம், ஆனால் அதுக்கு ஒரு ஏஜ் பார் போட்டு டெம்ப்ளேட் போட்டு வச்சிடறோம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்யான்றது கடைசி வரையே உங்கள் கூட இருக்கலாம். எப்பவுமே அது ஒரு பவர். அது அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர். அதை வந்து நீங்கள் ஏன், இந்த சமுதாயம் வந்து உங்களை ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதுல எத்தனையோ பேர் வந்து 30, 40, 50, 60 இந்த மாதிரி தொட்டிருப்பீங்க. அவங்க வந்து இன்னசென்ட்டாக ப்ளேஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னால்? எங்கேருந்து இது சொல்லப்படுது? அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டு. என்ன இப்போ என்ன சின்ன பொண்ணா நீ அப்படின்ற வார்த்தையை எங்கெல்லாம் நம்ம கேட்குறோமோ அங்கெல்லாம் இந்த இன்னசென்ட்டையும் ப்ளேஃபுல்லாக இருக்கிறதையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பவர் வந்து போயிடக்கூடாது. அது இன்னசென்ட் ப்ளேஃபுல்ன்றது ஒரு பவர், ஆனால் அதை லிமிட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே அவங்க இப்படியெல்லாம் பின்னப்படுது. இதில் இந்த கன்யாவில் வந்து ரொம்ப ஒரு 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 முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது வந்து, பெரிய டாபிக் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், அதனால் புரிஞ்சுக்கணும். கற்பு இதில் கொண்டு வந்து வச்சுருவாங்க கன்யாவில். எனக்கு இந்த அயலி படத்தில் ரொம்ப அயலி சீரீஸ் இருக்குது, பார்க்கணும், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அயலி சீரீஸில் ரொம்ப ஷார்ப்பாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வரி, அந்த பொண்ணோட அம்மா வந்து கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் இருக்கிற ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க. இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்க விதமே நல்லாயிருக்கும். கோயிலுக்குள்ளே இருந்து, அந்த கோயிலுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கும், அதுக்குள்ளே ஆண்கள் வரக்கூடாது. அதனால தான் அவங்க அதை சுதந்திரமாக சொல்ல முடியுது. வந்துட முடியும்னா பேசவே விட மாட்டாங்க. அதனால் உள்ளே இருந்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா புண்ணியவான்களே, ஆண்களை பார்த்து, ஐயா புண்ணியவான்களே, போதும், உங்கள் பெருமையை பூரா கொண்டு வந்து எங்கள் 2 காலுக்கு இடையில வச்சது போதும், நீங்கள் போய் உங்கள் பெருமையை காப்பாற்றுங்க, நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிறோன்னு ஒரு லைன் சொல்லுவாங்க. கற்பை வந்து இதை விட மிகச்சிறப்பாக விளக்க முடியாதுன்றது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ கற்புன்னு என்னென்னமோ பேசுகிறோம். அதாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு வேறு ஒரு பெயரை வந்து பெண்ணுக்காக சூட்டி அதை அவங்கள வந்து பவர்லெஸ்ஸாக மாற்றுறது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி, அந்த புத்தகம் வேறு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்குள்ள, அதான் புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ள சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும்னு சொல்லுவோம். கற்பு பறிபோன கடவுள்கள், கற்பு பறிபோன மிகப்பெரிய ஆளுமைகள்னு பெண்கள் காட்டப்படுறாங்க இதிகாசத்திலேயே. பெண்களுக்கு கற்பு போயிடுச்சு, பெண் கடவுளுக்கு கூட கற்பு போயிடுச்சுன்னு இருக்கு. இப்போ என் பேச்சை கேட்காம நீ ஏன் போன
அப்படின்னு சிவன் கேட்பார். ஞாபகம் இருக்கா? திருவிளையாடல் படத்தில் தாட்சாயணி ஏன் இங்கு வந்தாய், எதற்கு வந்தாயின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அது வந்து கேட்காம போயிட்டாங்கல்ல. இப்போ சீதா வந்து தீயில குளிச்சுனா தான் வந்து கற்பானவங்கன்றத காண்பிக்கணும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கரெக்டு. அதே தீயில ஏன் ராமன் குளிக்கல? கற்பு போன கடவுள், ஆண் கடவுள்கள் ஏன் இல்லை? அதே தீயில நீ வந்து 14 வருஷமா தனியாக இருந்தேன்றதை நீ ப்ரூவ் பண்ணு சரியா இருக்கேன்னு. நான் 14 வருஷமா காட்டுக்குள்ளே போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, நானும் சரியா இருக்கேன்னு நானும் அதில் குதிக்கிறேன். 2 பேரும் குதிச்சு வெளியில் வந்தோம்னா தான் சரியாக இருந்திருக்கும்னு அர்த்தம்னு ஏன் சொல்லப்படலை? அப்போ அங்கே கன்யா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கன்யா வந்து க்ளோரிஃபை பண்ணுது இன்னசென்ட் அண்ட் பிளேஃபுல். ஆனால் அதை வச்சே லிமிட் பண்ணுது. நீ இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளேயே தான் இருக்கணும், வந்துடக்கூடாது அப்படின்னு. ரொம்ப இந்த புத்தகத்தை படிக்க படிக்க யோசித்து பார்த்தா ஆண்கள் மாதிரி ஒரு ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா ஒரு பயந்தாங்கொழிகள் யாருமே இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவன் பயத்தில் இருக்கிறதுனால தான் பெண்ணை விட்டுட்டா வந்தால் அடிச்சிருவாங்கன்னு நினச்சானா என்னன்னு தெரியல. அதனால தான் இதை அவன் பின்னிருக்கான். ஆரம்பத்தில் இருந்தே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு பின்னதுக்கு காரணமே அவனுக்குள்ளே இருக்கிற பயம்னு எனக்கு தோணுது. அந்த காலத்தில் இதை பின்னினவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பயம் இருந்திருக்கு, ஏகப்பட்ட பயம் இருந்திருக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஆண் பெண் எழுந்து வந்துட்டான்னா நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால் அவளை வேறு வேறு வளையங்கள் போட்டு சுற்றி அவளை வந்து அடக்கியே வச்சுருக்கணும் தான் ஆண் முடிவு பண்ணுறான். அதனால தான் அவனுக்கு எதுவும் எடுத்துக்கல, அவங்களுக்கு மட்டுமே. அப்படி பார்த்தா பெண்கள் தான் இந்த இந்த 2 ஆண் பெண் இன, அதாவது செக்ஸ் ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறதுல பெண் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறான். அதனால தான் பவர்லெஸ்ஸாக இருக்கிறவன் அவளை எப்படியாவது ஒடுக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணுறான் அப்படின்ற சில பார்வைகளெல்லாம் இந்த புத்தகம் படிக்கும் பொழுது கொடுக்குது. இப்போ கொஞ்சம் கன்யா முடிச்சுட்டு அப்சராவுக்கு வருவோம். அப்சராவில் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், விஸ்வாமித்ரர் அவரை மயக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து தான் நடனமாடுறா. இதுதான் வந்து அந்த அந்த வடிவமைக்கப்படுகிற விதம். அந்த ஆண் ஒரு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாரு, அதை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு பெண் அப்படின்னு. ஏன் வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து மேனகை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் வந்து யாகத்தில் அது தியானத்தில் இருக்கும் பொழுது வேற ஏதோ விஷயங்களை பேசி ஆண் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணல? ஏன் பெண் வந்து உடம்பை காண்பிச்சு டிஸ்டர்ப் பண்ணா? அதுலேயும் இன்னும் எழுதியிருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னென்னமோ பண்ணியும் கடைசியாக வரலன்னு கடைசியில் அவங்க நியூடாக வந்து தான் அவரை கெடுத்தாங்கன்னு எவ்வளவு வக்கரமான, அதாவது முறைப்படி தண்டனை கொடுக்கணும்னா விஸ்வாமித்திரர் கொடுக்கணும். ஏடா நீ வந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருந்தா எப்படி உன் கண்ணுக்கு இது தெரியும்? எப்படி நீ கண்ணை திறந்திருப்ப? அப்போ நீ ஒழுங்காக தியானம் பண்ணலன்னு அவனுக்கு கொடுக்கணும். நான் அவன் அப்படின்னு சொல்கிறது வந்து மரியாதை தாழ்த்தி இல்லை, கோவத்தில். அப்படி தானே கொடுத்துருக்கணும். நம்ம வந்து இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து பெண்ணை மட்டுமே அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதில் இந்த அப்சராவில் வந்து அடுத்து சொல்லப்பட்ட ஒரு உதாரணம் வந்து சில்க் சுமிதாவை பற்றி இந்த 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 சாப்டரில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உடல் அப்படின்றத மட்டுமே வச்சு மேலே வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு. இந்த டெம்ப்ளேட்டில் தான் எனக்கு கொஞ்சம், இந்த டெம்ப்ளேட்னா இந்த மொத்தமாக இந்த 6 டெம்ப்ளேட்டாக பிரிக்கிறதுல எனக்கு சில இடங்களில் உடன்பாடு இல்லை. இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கும் சில இடங்களில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் நல்லது. ஏன்னா எது சரியில்லையோ அதை பற்றி பேசும் பொழுது அந்த சரியில்லைன்றதை சொல்கிறதுனால நம்ம சரியாயிட முடியாது. சரியில்லைன்றதை சொல்கிறதுலேயும் சில சரியில்லாததுகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியணும். சில்க் சுமிதான்றவங்க வந்து வெறும் உடலை மட்டும்தான் வச்சு வந்தாங்களா? அப்படித்தான் அவங்க வந்ததை நம்ம போர்ட்ரே பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கிடையாது. நம்ம அதாவது பார்வையாளராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இருந்த ஒரு பசிக்கு அவங்க வந்து தன்னுடைய உடல், அவங்களுக்கு தெரியுமா தன்னுடைய உடல் வந்து
இவ்வளோ பேரை மயக்கணும்னு அவங்களுக்கு தெரியுமா பிறக்கும் போதே? இதை மயக்கிறதுன்றது தெரியறதுன்னா அப்போ இதுக்கு மயங்குறவன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அப்போ அதை வச்சு தான் அவங்க வந்து முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக சில்க் சுமிதா அப்படின்றவங்கள கேரக்டர்ஸில் நடிக்க வச்சுருந்தா அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னும் மிகச்சிறந்த நடிகை வந்து வெளியில் வந்திருக்கக்கூடும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப நுணுக்கமாக உளவியலாக அழகாக பின்னப்படுது. உன் உடம்பு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள பிளாக் பண்ணிடுது. அதோடு நிறுத்திடுறது அவங்கள. அதுக்கு மேலே அவங்கள கொண்டு வரணும். நீ ஆடுறவ தானே, நீ வந்து உடம்பை காட்டி மயக்கிறவ தானே கடைசியில் பின்னாடி சொல்ல போகிறதுக்கு சமம் அது. அதனால தான் யாராவது ஒருத்தங்க உடம்பு மாதிரி அப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நாம் வந்து ஜாக்கிரதையாக வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இதை வச்சு தானே நீ மயக்கிற அப்படின்றதும் ஃப்யூச்சரில் வரப்போகுது. இப்படி தான் அந்த டெம்ப்ளேட் வந்து நுணுக்கமாக பின்னப்படுது. இது வந்து இந்த டெம்ப்ளேட்டை உடைச்சவங்களாம் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து அம்ரிதா ஷேர்கில். யாராவது ஒருத்தங்க இங்கே டைப் பண்ணோம், அம்ரிதா ஷேர்கில். அந்த 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 எழுதியிருக்கிறதையே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகத்தில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அம்ரிதா ஷேர்கில் டைட் இன் 1941 at the age of 28. 28 வயசில் இறந்துடுறாங்க. பட் ஷி லிவ்ட் லைஃப் டைம்ஸ் இன் தோஸ் இயர்ஸ். ஒரு வாழ்க்கை முழுக்க வாழற லெவலுக்கு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது லைஃப் டைம்னா காலத்துக்கும். ஷீ இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபோர்மோஸ்ட் ஆர்டிஸ்ட். இங்கே வந்து நிறைய யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அவங்க பேரை டேக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அம்ரிதா ஷேர்கில்லோட பெயிண்டிங்ஸை வந்து நான் போய் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வந்து ஐ திங்க் ஷேர் வந்து SHER. யா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து பார்த்தா இவங்க இங்கே யாராவது அனுத்தமா சங்கர் நாராயணன் அவங்கள வந்து டேக் பண்ணலாம். அவங்களோட டாக்டர் வந்து ஷீஸ் அ டாப் கிளாஸ் பெயிண்டிங் அவங்களோட ஸ்கில். அவங்க வந்து இதை பார்க்கணும். அம்ரிதா ஷேர்கில் அப்படின்னு கூகுளில் அடித்தா ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் அவங்களுக்கு வருது. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் என்னமோ ஒரு புரியாத உணர்வு இருக்குது. அவங்க எதற்கு எதிராகவோ எதையோ சொல்ல முயற்சிக்கிறாங்க அந்த பெயிண்டிங்கில். ஷீ இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மோஸ்ட் ஆர்டிஸ்ட் and one of her paintings sold 18.6 crores. 18.6 crores in 2018. எப்போ வாழ்ந்தவங்க 1941. 2018 அவங்களோட ஒரு பெயிண்டிங் 18.6 கோடிக்கு சவுத் பேயில் வந்து ஆக்ஷனில் போயிருக்கு. அப்போ அது என்ன? அப்போ ஏதோ ஒரு இவங்களை பற்றி நமக்கு தெரியுதா? எங்கேயாவது இவங்களை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? A road in Delhi has been named after her. ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு ரோடு வந்து அவங்க பேர் வைக்கப்பட்டிருக்கு. The government of India has declared her works as national art treasure. இந்த இந்தியாவினுடைய நேஷ்னல் ட்ரெஷராக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கு. She is recognized as a pioneer in the world of Indian art. இந்தியன் ஆர்ட்டில் வந்து அவங்க ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கும் அப்சராவுக்கும் என்ன சார் சம்மந்தம்? அந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ஓவியங்களில் உடல் நிர்வாணம் அது சார்ந்து தான் அது வரையப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அது புரியும். நமக்கு அது பார்த்தா புரியுமான்னு தெரியல. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நிச்சயமாக புரியும். அப்போ ஷீ வாண்ட்ஸ் டு டிஃபைன் தட். அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஷி வாண்ட்ஸ் டு பிரேக் தட் ஸ்டீரியோ டைப் பெயிண்டிங். அதை உடைச்சிருக்காங்க 1941 உடல் நிர்வாணம் பெண் அது சார்ந்த விஷயங்களை வரைஞ்சி அது வந்து இப்போ 2018 18.6 கோடிக்கு போகுது அப்படின்னா அப்போ என்னமோ நடந்திருக்கே அப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்சராவில் வந்து இன்னொரு உதாரணம் வந்து 2 உதாரணம் நம்ம பார்க்கலாம். கான்ட்ராஸ்டிங் உதாரணம். ஒன்று வந்து ஐஸ்வர்யா ராய், உலக அழகி. என்னன்னாங்க, அவங்க வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு வாழ்ந்துடுறாங்க. இப்போ யாமினி வந்து ஷீ லவ்டு செக்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா? இதை யாமினியால் சொல்ல முடியுது. ஒரு ஆண் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க யார், அவங்கள பற்றி நமக்கு என்ன
ஏதாவது நம்ம சொல்லி தவறாக வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை நானும் படிக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து செக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களோட தான் வாழணும்லாம் கிடையாது. யார் சொன்னா அப்படிலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த டெம்ப்ளேட்டை அதுக்காக பல பேரோட வாழணுன்றது இல்லை, அப்படி சொல்லலை. ஒருத்தங்களோட வாழறோம், சரியாக இருந்தால் ஓகே, சரியில்லைன்னா அடுத்ததுக்கு போகும். அப்படியான ஒரு டெம்ப்ளேட் உள்ள லேடியாக தெரியுறாங்க. ஸோ அது அது வந்து அந்த அதாவது அப்சரானா பாடி ரிலேட்டட். ஆனால் அந்த பாடி ரிலேட்டடே உடைக்கிற பெண்கள் தான் பவர்ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு வீடு, அமிதாப் பச்சன் மருமகள், அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. பேரலாக இன்னொருத்தங்க வந்து உலக அழகின்ற இடத்துக்கு வராங்க, சுஷ்மிதா சென். என்ன பண்ணுறாங்க? நோ மேரேஜ். அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஷி அடாப்ட்ஸ் குழந்தைகள், அடாப்ட்ஸ் பண்ணி நல்ல ஜம்முன்னு இருக்காங்க. அப்போ ஒரு டெம்ப்ளேட்டு இப்படி ஒர்க் ஆகிறது, ஒரு டெம்ப்ளேட் வந்து அதுவும் சரி அப்படின்றது நமக்கு புரிய வரணும். இப்போ உடல் அழகு, நீ எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் கடைசியில் நீ வந்து கல்யாணம் தான் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு அதுக்குள்ளேயே போய் சுற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத வந்து சுஷ்மிதா சென் வந்து நிரூபிக்கிறாங்க அப்படின்றது இந்த புத்தகம் சொல்லுது. ரைட். அடுத்தது வந்து வீரா. இந்த வீரா கேரக்டர் வந்து வீரம் நமக்கு, அதாவது இதுக்கு அடுத்து வர்ற 3 கேரக்டருமே வந்து ரொம்ப நமக்கு புரிந்த கேரக்டர். ஏன்னா இதுக்கான உதாரணங்களை வந்து நம்ம உடைச்சி வந்தவங்களை நிறைய பேரை பார்த்துட்டோம், அதனால ஈஸியாக இருக்குது. வீரம்ன்றது வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயின்னு படிச்சிருப்போம். ரூல் பிரேக்கர்ஸ் இவங்க. தங்கல் படம் வந்தது இல்லையா? தங்கலில் வந்து அமீர்கானோட பொண்ணுங்க என்ன பண்ணாங்க? அந்த அந்த கிராமமும் அந்த சூழலும் என்ன பண்ணுச்சு? அவங்கள வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அதை உடைச்சாங்க. அதுதான் வீரம். அது எது ஐயோ முடியாது ஏதோ அதுதான் வீரம். மேபி இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, கீர்த்தி வந்து அந்த கவிதா அண்ட் இன்னொருத்தங்க நிஷா அவங்க கூட சேர்ந்து 3 பேர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர், அந்த டிரைவு அது வந்து நாட் பாசிபிள் இன் தட் கார். நிறைய பேர் கேட்டது இந்த கார்லேயே வந்தீங்க அப்படின்னு. இன்னொன்று சிங்கிளாக ட்ரைவ் பண்ணீங்க இப்படி. அதெல்லாம் டெம்ப்ளேட்டை உடைக்கிறது, அது எல்லாமே டெம்ப்ளேட்டை உடைக்கிற விஷயங்கள். ஸோ இந்த வீரம் அப்படின்றது வந்து இப்படி தான் வருது. வீரத்துக்குன்னு நம்ம சில விஷயங்கள், இப்போ மகிஷாசுரமர்த்தினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள வந்து அடக்கி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு துர்காதேவின்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த துர்காதேவி பார்த்திங்கன்னா அவங்க அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷீ இஸ் நாட் அப்சரஸ். துர்காதேவின்றவங்க வந்து ஷீ இஸ் நாட் கன்யா, ஷீ இஸ் நாட் அப்சரஸ், பட் ஷீ இஸ் வீரா. உடம்பு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் வீரமாக இருப்பாங்க. அதனால தான் துர்கா பார்த்திங்கன்னா இது எக்கச்சக்கமாக கை, கால், நாக்கு அப்படிலாம் கொண்டு வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லப்படுது. மமதா பானர்ஜியையும் இவங்க வந்து வீரால தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர். இப்போது அவங்க வந்து அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அப்போதைய சீஃப் மினிஸ்டர் காரில் கொல்கத்தாவில் போகும்போது அந்த காருக்கு குறுக்க போய் விழுந்திருக்காங்க. சின்ன வயசில் குறுக்க விழுந்து நீ செய்கிற ஒரு பாலிசி தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த வீரம்ன்றது. இப்போ மஹுவா மோத்ரா கரெக்டு. ஏன்னா இப்போ ஆண்களே பேசுறதுக்கு, ஆண்கள் வந்து ஆண்களே அப்படின்னு நான் சொல்கிறதே எந்த டெம்ப்ளேட் பாருங்கள், எவ்வளோ திமிரு பாருங்கள். ஆண்களே அப்படின்றதே எங்கேருந்து வருது? இந்த புத்தகத்தை படித்தா இந்த ரிலேஷன் நடக்கும். ஆண் வந்து இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு தப்பு பண்ணுறான், இப்போ தடுமாறுறான். ஏதாவது எதிர்த்தோம்னா வீட்டுக்கு ஏதாவது வந்துடும், நம்ம பிரச்சனையை எடுத்துருவாங்க அப்படின்லாம் பயப்படுறான். ஆனால் ஒரு பெண் வந்து மஹுவா மொய்த்ரா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ இந்த தப்பு பண்ணுறேன்னு பேச முடியுது, அவங்களால கிளியராக பேச முடியுது. அப்போது தட்ஸ் வீரம். அது வந்து வீரம் அப்படின்றதுல வருது. ரைட். வீராக்கு அடுத்து ராணி வந்து இட்ஸ் அ ரோல் மாடல், இட்ஸ் அ பர்ஃபெக்ஷன். ராணி அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க. வீரம் இருக்கிற இடத்துலையே அந்த ராணித்தன்மையும் வந்துடும் அப்படின்றாங்க. வீரம் இருந்தால் அந்த ராணியும் வந்துடும். அது வந்து ராணி வேலு நாச்சியார், ஷாஜகானோட அந்த ஒய்ஃப் நூர்ஜஹான், ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் வந்து இதில் சொல்லப்படுது.
இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணும் பொழுது, அதாவது ராணி ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது, அவங்க வந்து அழகு, உடம்பு இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஆள் எப்படி, ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் என்ன பண்ணுவான், இவன் ஃப்யூச்சரில் வந்து இந்த நம்ம வச்சிருக்கிற பொசிஷனை இவன் எப்படி வச்சுருப்பான், அதை இன்னும் உயர்த்துவானா இல்லை அதை கீழே கொண்டு வருவானா, அதெல்லாம் பார்த்து தான் அந்த பார்ட்னர்ன்றதுக்கே போவாங்க. ஸோ அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ராணிக்கு வந்து இந்த இந்த புத்தகத்தில் இந்த செகண்ட் பார்ட் வரும்போது தான் ப்ரெசண்ட் சாம்பிள்ஸ் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அதாவது முதல் 3 படிக்கும் பொழுது வந்து இதிகாசத்தில் இருந்தும் அப்புறம் சினிமாவில் இருந்தும் சொல்லப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதிகாசத்தில் இருந்து சொல்கிறது ரைட்டு, அது நடந்தது. சினிமாவில் இருந்து சொல்கிறதுன்றதுல எனக்கு கொஞ்சம், சினிமா சரியில்லைன்னு நான் சொல்ல வரல, பட் தெர் ஆர் ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஏன் வந்து சினிமான்றதுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய சாம்பிள்ஸ். ராணிக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து இந்திரா நூயி, பெப்சி சேர்மன். அவங்க வந்து அவங்க சொல்கிற ஒரு வாசகம் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்குது. வாட் எவர் யூ டூ, த்ரோ யுவர் செல்ஃப் இன் டு இட். த்ரோ யுவர் ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட். த்ரோ யுவர் ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட் வந்து ஆக்ஷனுக்கு, இன்டு இட் அப்படின்றது தான் அவங்களோட வாசகமாக இருக்குது. அப்போ இந்த ராணின்றவங்க எப்படி இருப்பாங்க, என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அதில் ஹார்ட், ஹெட், ஹேண்ட் 3 உள்ள போயிடும். முடிச்சுட்டு தான் வெளில வருவாங்க, விடமாட்டாங்க. ஸோ வீராக இருக்கிறவங்கெல்லாம் ராணியாக மாறுறது வந்து நடக்கும். இப்போ அது வந்து நீங்கள் இப்போ நம்ம இதை பேசும் பொழுதே பேரலாக எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோன்றதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கலான்றதும் இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்திரா நூயி வந்து ஒரு ஒரு சுகரி கோலா அப்படின்ற மாதிரி இருந்த பெப்சியை வந்து ஹெல்தி ட்ரிங்க்ன்ற மாதிரி. பெப்சி ஓவரால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை, பட் அவங்க வந்து அந்த 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 ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து அழகாக பண்ணுறாங்க ஒரு கம்பெனிக்கு. அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கம்பெனி. ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா நாளைக்கு சேல் வந்து மாறி போயிடும், கெட்டு போயிடும், இந்த பொண்ணால் தான் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவையும் தாண்டி போல்டாக ஒரு டெசிஷன் எடுத்து ஹெல்தி ட்ரிங்க்னு கொண்டு வந்து நிறுத்தி, டயட் பெப்சி அதெல்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோ ஆகுது. அதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அண்ட் தி லாஸ்ட் கேரக்டர் வந்து மா வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா வந்து அதில் அந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன். இன் ஹிஸ் புக் த கிரேட் மதர், எரிக் நியூமேன் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட், அவர் வந்து இந்த சைக்காலஜிக்கல் சைடு எக்ஸ்பிளைன்ஸ் தட் த கிரேட் மதர் ஹேஸ் 2 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். முதல்ல கிரேட் மதர், இதுதான் டெம்ப்ளேட், இதுதான் க்ளாரிஃபிகேஷன், இதுதான் வந்து டெக்கரேட் பண்ணுறது. பட் ஸ்டில் பேசுகிறத நம்ம எடுத்துக்குவோமே. The first aspect of her power is her ability to nourish and protect, to give care, warmth and love. அம்மான்றவங்க என்னவா இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. நரிஷ், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, கேர் கொடுப்பாங்க, வார்ம்த் லவ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. த அதர் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கேரக்டரிஸ்டிக், இதுலேயே இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து urge towards change, growth and creativity. ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறப்போ மாற்றத்துக்கு வளர்க்கணும், வளர்ச்சிக்காக வளர்க்கணும், அப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி அவனுக்கு வரணும் அல்லது அவளுக்கு வரணும் அப்படின்னு வளர்க்கணும். இப்படி 2 மதர் இருக்காங்க. இந்த அயலி சீரீஸில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், ரொம்ப கிளவராக என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த முதல் டைப் நம்ம சொன்னோம் இல்லையா கேரக்டர், அதுவாக இருக்கிற அம்மா, செகண்ட் ஹாஃபில் இந்த 2வது கேரக்டராக மாறுறதுனால தான் அந்த சீரீஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அதை வந்து நம்ம ரொம்ப கொண்டாடுறோம். இல்லைனா அம்மா வந்து அது பழைய டைப்லேயே இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு வழக்கமான சீரியஸாக மாறி இருக்கும். அந்த அம்மா வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணோட சேர்ந்து அவங்களும் போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கும் அடி விழுது, ஆண் வந்து அடிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆணும் அந்த அம்மாவை நோக்கி வர்றார். அப்போ ஒரு பெண் எழுந்து வர்ற அந்த அடி விழுதுன்றது வந்து டெம்ப்ளேட்டு, அதை உடைக்கிறது தான் அந்த சீரீஸ். ஸோ இதில் வந்து மால வந்து அவங்க தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து கடைசியாக சாப்பிடுவாங்கன்றது ஒரு டெம்ப்ளேட்டு. இன்னொன்று வந்து வாப்பா உனக்காக வெயிட் பண்ணப்பா, சரியாக இல்லை, நான் சாப்பிட்டேன், உனக்கு அங்கே வச்சுருக்கேன் சாப்பிடுன்றது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அவங்க வந்து இப்போ பாசம் இல்லாத அம்மாவா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது.
அப்படிலாம் யார் சொன்னா? இது வந்து மா கேரக்டர். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ரிஷிகா. ரிஷிகா வந்து வயசில் நம்ம ஔவையார் பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஔவையார்ன்றது ஆக்சுவலாக நம்ம ஔவையார்னா ஓல்டு லேடி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஔவையார் வந்து யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்காங்க. வழக்கமாக கன்னியாவில் இருந்திருக்காங்க. வழக்கமாக அந்த ஒரு அப்சரா அந்த இடத்துக்கு வரவும் கல்யாணம் பண்ணணுன்றது தானே நம்ம பிரச்சனையே. அப்சரா ஆகிட்டா கல்யாணம் பண்ணிடணும். ஏன் இல்லைன்னா என்ன வேணால் பண்ணிவிடுவாங்க அவங்க. அதுதான் பிரச்சனை. ஆணுக்கு எவ்வளோ பயம் பாருங்க. அப்போ அந்த அப்சரா ஸ்டேஜுக்கு வரும்போது ஔவையாருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு அவங்க ஔவை அப்படி தானே, அப்புறம் தானே ஔவையார், ஔவைக்கு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பிள்ளையார்கிட்ட போய் வேண்டுறாங்க. இந்த மாதிரி பின்ன இவங்க பிள்ளையார்ட்ட போய் வேண்டுறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல கணவன் வேணும்னு வேண்டா போல இருக்குன்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன வேண்டுறாங்கன்னா, நான் எதுக்காக வந்தேன், அந்த பர்பஸை எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. இதுதான் வந்து வைஸ் பீப்புள் வந்து தே வில் சர்ச் ஃபார் பர்பஸ். எனக்கு அந்த பர்பஸை சொல்லு அப்படின்னு. அந்த பிள்ளையார்கிட்ட அது சரியாக வரல. அவர் வந்து கணவர், அதாவது ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு போய் திரும்பவும் பிள்ளையார்கிட்ட போய் உட்காந்து கேட்குறாங்க. அதாவது நான் வந்து எவ்வளவோ சொன்னேன், நீ எனக்கு எந்த உதவியும் பண்ணல. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, என் உடம்பும் அழகும் தான் எனக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்போ என் உடம்பையும் அழகையும் எடுத்துகிட்டு எனக்கு முதுமையை கொடு. அங்கே தான் அவங்க ஔவையார் ஆகிறாங்க. ஔவையாராக அவங்க திரும்பி ரிட்டர்ன் நடந்து வரும்போது ஔவையாராக வந்து அவங்க விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னா அது வேற, எழுதப்பட்டிருக்கு இப்படி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கேரக்டர், அதாவது உடம்பும் அழகும் தானே என்னை வந்து இது பண்ணுது, அப்போ அது தேவையில்லை, எனக்கு பர்பஸ் தான் முக்கியம் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா. வைஸ் பீப்புள் வில் டூ. அவங்க வைஸ் பீப்புள் என்னவாக இருப்பாங்க, லைஃப் லாங் லேர்னர்ஸாக இருப்பாங்க, ப்ராப்ளம் சால்வர்ஸாக இருப்பாங்க, எப்போவும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ப்ராப்ளம் சால்வர்ஸாக இருப்பாங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம், தான் விரும்புகிற ஒரு விஷயம் வருதுன்னா தான் விரும்புகிற விஷயத்தை தான் எடுப்பாங்க. இந்த எமோஷ்னல் விஷயத்துக்கெலாம் போய் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க, முட்டாள்தனமாக யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்வாங்க. ஸோ இது வந்து இவங்களுடையது. ஸோ இதோட இந்த புத்தகத்தை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு விஷயத்தை, இன்னும் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு எப்படி இருந்தது இந்த வாசிப்புன்றதை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை நிறைவு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் 231வது பக்கத்தில் இருந்து 234வது பக்கம் வரை ஒரு டேபிள் காலம் அழகாக கொடுத்து, இந்த மாதிரி டேபிள் காலம் கொடுத்து அதில் இந்த 6 கேரக்டரில் இருக்கிறவங்க, முதல்ல அவங்க யார், அவங்களோட குவாலிட்டி என்ன, அடுத்தது அவங்களோட கோர் நீடு, அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்தது வந்து அவங்கள வந்து லிமிட் பண்ணுற பிலீஃப் என்ன, அடுத்தது அவங்களுக்கான பவர் பிளாக் என்ன, அடுத்தது வந்து எமோஷ்னலாக அவங்க எங்கே ட்ரெயின் ஆகிறாங்க, அடுத்தது வந்து கல்ச்சுரலாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை கான்டெக்ஸ்டில், அப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் மென்னில் வந்து என்ன பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் வித் மென்னில் கன்யாவுக்கு என்ன பிரச்சனை, அப்சராவுக்கு என்ன பிரச்சனை, வீராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு இது. அதுக்கடுத்து வந்து கெரியர், அவங்க என்ன மாதிரியான கெரியர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் வந்து ப்ராக்டிசஸ் டு கெயின் பவர், அவங்க பவரை எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், அதை மட்டும் உங்களுக்கு படிச்சிடுறேன். கன்யா வந்து பவர் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அவங்க சொல்கிற விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து பாலிவுட் பாட்டுக்கு டான்ஸ் ஆகும், என்ன வயசாக இருந்தாலும் பாலிவுட் பாட்டுக்கு டான்ஸ் ஆகணும். இப்போ ஒரு வயசான அம்மா வந்து பாலிவுட்னு சொல்லலை, சினிமா பாட்டு ஏதோ ஒரு பாட்டு, இப்போ ரஞ்சிதமே சாங்க்கு வந்து ஒரு வயசான அம்மா சூப்பராக டான்ஸ் ஆனால் நம்ம எல்லாம் எழுந்து நின்று கைத்தட்டுறோம். எதுக்காக கைத்தட்டுறோம், அவங்கள்ட்ட இருக்கிற கன்யாவை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கன்யாவை லைவாக வச்சுருக்கணும். பிளேயிங் வித் சில்ட்ரன், குழந்தைங்க கூட விளையாடணும். நீங்கள் பெரிய மனுஷி அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காமல் போய் குழந்தைங்க கூட விளையாடணும். அதுதான் கன்யா வந்து ரைட்டு. இப்போ அதே மாதிரி அப்சரா அண்ணா, அதே மாதிரி வீர அண்ணா, அதே மாதிரி ராணினா அப்படின்னு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேபிள் காலமை மட்டுமே அழகாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சாலே நமக்கு ஓரளவுக்கு ஓகே, இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணுன்றது புரியும். ஸோ அதனால் அது வந்து இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. ரொம்ப ஒரு அழகான வாசிப்பு. 200 சில்லற பக்கம், 230 பக்கம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாகவே சொல்கிறேனே, ஏன்னா பொதுவாக நான் புத்தகம்ன்றது கடைசி வரை எடுப்பேன், நான் படிக்கிற ஸ்டைல் எப்படி. ஸோ 246
4 பக்கங்கள். இந்த 204 பக்கங்கள்லையுமே நிறைய செய்திகள், நிறைய யோசிக்க வைக்கிற புத்தகங்களாக இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா சந்தோஷம், இல்லைன்னா நிச்சயமாக வாங்கி படிக்கலாம். அதனால் இது வந்து இந்த புத்தகம். அடுத்த வார புத்தகத்தையும் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நாம் அடுத்த புத்தகத்தை நோக்கி போடலாம். இந்த அடுத்த வார புத்தகத்தை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இந்தியா கிரிக்கெட் டீம் உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் தோற்றுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட் டீம் வந்து எக்ஸலண்ட்டாக ஜெயிச்சு வந்து நம்பர் 1 நம்பர் ஸ்டேட்டஸ், வேர்ல்டு கப் ஜெயிச்சுது, ஒன் டே ஜெயிச்சுது, 2020 ஜெயிச்சுது, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது, எல்லாத்துலேயும் அவங்க நம்பர் 1ன்னு வந்து நின்னாங்க. அதுக்கு காரணமான கோச்சில் பேடி உப்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர். பேடி உப்டன். அந்த பேடி உப்டனோட த பேர்ஃபுட் கோச் இதுதான் வந்து அடுத்த புத்தகம். 25வது பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 வரி அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறேன். ஏன்னா அந்த 4 வரி இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயம் படித்தே ஆகணுன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு தூண்டக்கூடும். இந்தியாவோட கிரிக்கெட் டீமை அதுக்கு வந்து கோச்சாக இவங்க அப்பாயிண்ட் ஆன உடனே பேடி உப்டன் எழுதுறாரு. அப்பாயிண்ட் ஆனதுமே அப்போ வந்து அவங்களுக்கு அவரும் கேரி கஸ்டனும் ரிட்டன் ஃப்ளைட்டில் போகும்போது 4 விஷயத்த பேப்பரில் எழுதுகிறாங்க. அந்த 4 விஷயத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 4 விஷயத்தை எழுதும்போது எழுதுனதுக்கப்புறம் என்னமோ சொல்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமை பிகம் நம்பர் 1 டெஸ்ட் சைடு இந்த வேர்ல்டு. இந்த இந்த டீமை வந்து நம்பர் 1 டெஸ்ட் சைடாக கொண்டு வரணும். வின் தி 2011 ஐசிசி வேர்ல்டு கப், 2011 வேர்ல்டு கப்பை ஜெயிக்க வைக்கணும். 3வது, கிரியேட் அ ஹாப்பி டீம் என்விரான்மெண்ட். அங்கே வந்து ஒரு அந்த டீமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். 4வது, ஹெல்ப் பிளேயர்ஸ் பிகம் பெட்டர் பீப்புள். நீ நல்ல பிளேயராக இருக்க வேண்டாம், நீ நல்லவனாயிர, அதை கொண்டு வரணும் அப்படின்னு 4 வந்து பேப்பரில் எழுதுகிறாங்க. அதுக்கு கீழே அவர் சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகம் நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருன்றது என்னுடைய பார்வை. அவங்க என்ன கீழே சொல்கிறாங்கன்னா, நெய்தர் கேரி கஸ்டன் நார் நானே பேடி உப்டன் ஹேட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிக்கிங் தி ஃபஸ்ட்டு 3 பாக்ஸஸ். இதில் 4 எழுதுனதில் ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, அதை பற்றி எங்களுக்கு என்னன்னே தெரியாது. பட் வி நியூ தட் இஃப் வி டிட் அவர் அட்மோஸ்ட் டு சப்போர்ட் பிளேயர்ஸ் ஆன் தேர் இண்டிவிஜுவல் ஜேர்னிஸ் டு பிகம் த பெஸ்ட் பர்சன் ஆஃப் ஈச் ஆஃப் தம் குட் பி. 4வது பாயிண்ட், நல்ல பர்சனாக அவங்கள மாற்றிட்டோம்னா த அதர் 3 கோல்ஸ் மைட் வெல் லுக் ஆஃப்டர் தெம்செல்ஸ். நல்ல மனுஷனாக மாற்றிட்டோம்னா மீதி 3 என்னது, நம்பர் 1 டெஸ்ட் சைடாக கொண்டு வரணும், வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும், ஒரு ஹாப்பி டீம் என்வான்மெண்ட்டை கொண்டு வரணும். அது தானாக நடக்கும். இட் டேர்ன்ட் அவுட் பி எ ரியலி குட் பெட். அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம், அப்படித்தான் நடந்தது அப்படின்றதோட இந்த புத்தகம் 355 பக்கங்கள், 7 நாட்கள் கையில் இருக்குது. தினசரி 51 பக்கம் படித்தா முடிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் கூட ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு 50-60 பக்கங்கள் படிக்கிறதுக்கு 1-1.5 மணி நேரம் தேவைப்படும். அதை நீங்கள் 3.5 மணி நேரமாக வச்சுக்கலாம், 4-20-25 நிமிடமாக வச்சு படிக்கலாம். எப்போல்லாம் ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த புத்தகம் வந்து பேர்ஃபுட் கோச் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறது அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அனுத்தமா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த லைவெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்க அனுத்தமா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இத்துடன் இந்த வாசிப்பு நிகழ்வை வந்து நான் முடிக்கிறேன். இன்றைக்கி வந்து 10:24, ஒரு கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்திருக்கு. அதுக்கே இந்த புத்தகத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்வேன் நான். ஏன்னா இன்னமுமே இந்த புத்தகத்தில் பேசப்பட வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை வந்து பேசணுன்னா யாராவது ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து எடுத்து பேச முடியும். அவ்வளோ ஒரு கண்டென்ட் பொதிந்த புத்தகம். ஸோ ரொம்ப நன்றி கூட பயணித்த அனைவருக்கும். நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கேட்கும் பொழுது யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வரி மாற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சா அதை விட மிகப்பெரிய விஷயம் நாம் என்ன பண்ணிட போகிறோம். புத்தக
வாசிப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு சந்திப்போம்.